ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளா ஸ்டைல் அவியலை பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அவியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளான சைட் டிஷ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு எந்த காய்கறி வேணால் நம்ம போட்டு செய்யலாம். இதுக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன், சவ் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெள்ளை பூசணிக்காய், வாழைக்காய், பொடலங்காய் எடுத்திருக்கேன். அது கூட வெள்ளரிக்காயும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நீளமாவோ இல்லைன்னா சின்ன சின்ன க்யூப்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கப்பு நிறைய, அதாவது ஒரு மூடி தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இது கூட 4லேருந்து 5 பச்சை மிளகாய் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு, அது கூட தேவையான உப்பும் போட்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு, தண்ணி, அதாவது காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி நீங்கள் நிறைய ஊற்றிடக்கூடாது. காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அதை வேக விட்டால் போதும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காய் நல்லா வெந்திருக்கும். இதை நீங்கள் குக்கரில் போட்டு கூட ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் போட்டுருங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்ந்து அந்த காய் வந்து ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான புளிப்பில்லாத தயிர் அதில் சேர்த்துருங்க. அது கூட பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த தயிரும் தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை இது 3ம் தான் அந்த அவியலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் சேர்த்துருங்க. இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெயை ஊற்றும் போது தான் உங்களுக்கு வந்து அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். தயிர் எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கொதி மட்டும் விட்டு இப்போ அதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம கேரளா ஸ்டைல் அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.